மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் விருதை எமது கட்சியின் பொதுச்செயலாளர், கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கிய நமது உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியின் பெயரில் கடந்த 20 ஆண்டுகளாக நமது கிராமப்புற ஏழை தாய்மார்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் உத்தரவாதத்தை அளித்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு இப்போது விஸ்விக் பாரத்ஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றி அதன் ஆத்மாவையே சேதித்திருக்கிறது. இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, இது ஏழை மக்களின் உரிமை மீதான தாக்குதல். இது மாநிலங்களின் சுயாட்சி மீதான தாக்குதல். முதலில் தேசத்தந்தை பெயரை இந்த சட்டத்திலிருந்து நீக்கியது ஏன்? மகாத்மா காந்தி என்ற பெயர் இருந்தால் இது ஒன்றிய அரசுக்கு உறுத்துகிறதா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு உறுதி சட்டத்தின் பெயரை மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை செதுக்கும் வண்ணம் உள்ளது. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை என்று பாமர மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இத்திட்டத்திற்கு ரோஸ்கர் அஜீவிகா என்று இந்தியில் பெயர் சூட்டுவது தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களின் மொழி உணர்வை அவமதிக்கும் செயலாகும். இது இந்தி திணிப்பை வேறொரு வடிவமாகவே நாங்கள் பார்க்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி சட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரு ஏழை எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு வேலை கொடுப்பது அரசின் சட்ட ரீதியான கடமை. ஆனால் புதிய சட்டமோ இடஒதுக்கீடு போல ஒதுக்கீடு சார்ந்தது. அதாவது டெல்லியில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகள் முடிவு செய்வதுதான் சட்டம். இவ்வளவுதான் நிதி, இதற்கு மேல் வேலை இல்லை என்று கூறுவது மக்களின் வேலையை உரிமையை பறித்து அதை அரசின் சலுகையாக மாற்றுவது சர்வதிகார போக்காகும். மாநிலத்தை வஞ்சிக்கும் திட்டம். மிக முக்கியமாக இதுவரை இத்திட்டத்திற்காக ஊதியத்தை 100% ஒன்றிய அரசே வழங்கியது. ஆனால் புதிய சட்டப்படி இதில் 40% பங்கை மாநில அரசுகளை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, வெள்ள நிவாரணம், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலேயே இன்னும் பணம் தரல. அதே போல பள்ளி கல்வித்துறைக்கு பணம் தரல. இதுபோல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பல நிவாரணங்களை தரவில்லை. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஆண்டுதோறும் 4000 கோடி முதல் 5000 கோடி வரையான கூடுதல் நிதி சுமையை தமிழ்நாடு அரசின் தலையில் கட்ட பார்க்கிறது. இதில் 5000 கோடி நம் இந்த திட்டத்திற்கு திருப்பிவிட்டால் நம் அரசு செயல்படுத்தும் மகளிர் உரிமை தொகை போன்ற உன்னத திட்டங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. இது மாநிலத்தை நிதி நெருக்கடி சிக்க வைப்பதே இவர்களின் நோக்கம். விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான சட்டம். இது தமிழ்நாட்டில் திட்டத்தின் மூலம் சுமார் பெண்கள் 85% பேர் பயனடைந்துள்ளார்கள். ஆனால் புதிய சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள 60 நாள் சட்டாய விடுப்பு என்பது தமிழ்நாட்டின் விவசாய சூழலுக்கு முற்றிலும் பொருந்தாதது. தஞ்சை டெல்டாவில் குறுவை சாகுபடி காலங்களில் வேறு மாநிலங்களில் காலத்துக்கு ஏற்பட ஒவ்வொரு வேலைப்பருவம் செய்யும். ஆனால் அதே போல பருவம் பொய்த்து போனால் அந்த 60 நாட்கள் நம் விவசாயிகள் எங்கே செல்வார்கள்? இது விவசாய கூலிகளை தனியார் நிலச்சுகந்தர்களிடம் குறைந்த வேலைக்கு அடகு வைக்கும் ஒரு மறைமுக திட்டமாகவே இருக்கும். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை வேலை, இந்தி பெயர் அல்ல. எங்களுக்கு தேவை உரிமை, சலுகை அல்ல. எங்களுக்கு தேவை மகாத்மா காந்தி சட்டம், இந்த ராம்ஜி சட்டம் அல்ல. எனவே ஏழைகளை வஞ்சிக்கும் இந்த மாநில உரிமையை பறிக்கும் இந்த புதிய சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளவைப்பு திட்டத்தையே நீடிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் எமது தலைவர் சார்பாகவும் நெஞ்சார வரவேற்கிறோம்.